ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க. நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னடா இது மொட்டையாக ஒரு செடி இருக்குது, அதை காமிக்கிறாள்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது ஆக்சுவலி பீச் செடி, பீச் மரம். எங்கள் வீட்டு பீச் மரம் இப்போ தான் வந்து துளிர் விட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உரம் போட்டேன். நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த உரத்தை போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி போட்டதும் வந்து இது சீசனுங்க. ஸோ நல்லா வந்து இப்போ துளிர் விடுது, ஸ்ப்ரிங் சீசன். ஸோ இப்போது டன்டடான்னு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கழித்து நீங்கள் இப்போது நான் எடுக்கிற வீடியோ இது. ஸோ 2 வீக்ஸ்லேயே வந்து நல்லா பூ விட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே பீச்சாக மாறுங்க. லாஸ்ட் இயர் வந்து ஒரு 50 பழம் கிடச்சிது எங்களுக்கு, 50 பீச்சஸ் கிடச்சிது. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தாங்களா பிரகாஷ். அப்புறம் நான் இப்போ ஊரில் இருந்தேன். ஸோ எனக்கு பறித்து வச்சுருந்தாங்க. நான் வந்ததும் வந்து அதில் ஒரு கேக் பண்ணேன். பட் எனிவேஸ், ஸோ இதுதான் அங்கே பீச் மரம், நம்ம வீட்டு பீச் மரம். ஸோ ஆல் குட் டு கோ, நல்லா வந்திருக்கு. அண்ட் இது வந்து நான் சொல்லி ஆகணும், என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து மல்லிப்பூ செடி இருக்குது, அடுக்கு மல்லி. ஸோ அதில் வந்து 2 கட்டிங் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணதில் அங்கே வந்து இந்த மாதிரி பிளான்ட் பண்ணி ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருங்க, அது ஒரு 1 மந்தில் ரெடி ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ அதான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என் சின்ன பையன், என்னோடய குட்டி பாப்பா லட்டு வந்து அவனுக்கு இன்றைக்கி டே ட்ரிப். ஸோ அதனால தான் வந்து வெறும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். அவனுக்கு நானும் வரணுமா ஸ்கூலுக்கு. ஸோ அதனால தான் ஒரே அழுக. பட் ட்ரிப்புக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ணி அமுச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க. இது வந்து அவரோட கிண்டர் கார்டன். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ட்ரிப்க்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வாட்டர் பாட்டில்ஸ், நாங்கள் கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாமே, ப்ளஸ் பசங்களுக்கு ப்ரீஃப் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ எனக்குமே வந்து கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ட்ரிப் போகிறாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து என்ஜாய் பண்ணிட்டு வருவாருன்னு. ஆனால் அவர் வந்து நானும் வருவேன்னு சொல்லி நினச்சிட்டாரு. பட் எனிவேஸ் ஃபைனலி ஹி வாஸ் ஸோ ஹாப்பி தட் ஹீ இஸ் கோயிங் டு ட்ரிப். அவரை வந்து நான் ட்ரிப் காமிச்சிட்டு இப்போ நம்ம டேயை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. ஆனால் நாங்கள் எங்கே போவோம்? ஆஸ் யூஷுவல் சந்தைக்கு தாங்க. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து ஹுன்சூர் சொல்லி கர்நாடகாவில் ஒரு ஊர். அங்கே வந்து எவ்ரி தேர்ஸ்டே தான் வந்து சந்தை போடுவாங்க. ஸோ அந்த ஒரு மெமரியை ரீக்ரியேட் பண்ண நான் வந்து எவ்ரி தேர்ஸ்டே தான் வந்து ஷாப்பிங் போகணும் சந்தைக்கு அப்படின்னு டே பிளானர் பண்ணியிருக்கேன் எவ்ரி வீக். ஸோ அங்கே தான் இப்போ கிளம்பிட்டுருக்கோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் அங்கே போனாவே எல்லாருக்குமே கிடைக்கும். அண்ட் ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு அள்ளிட்டு வந்துடலாம். ஸோ நான் வந்து யூஸ்வலாகவே வந்து மார்னிங் பசங்களை ட்ராப் பண்ணிட்ட உடனே நான் சந்தைக்கு போயிடுவேங்க. அப்போ தான் வந்து எல்லா வேலையும் வெளியில் சுற்றுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா நான் அதை ஸ்டாக் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு சமைக்கிற வேலை, அப்புறம் வீடை க்ளீன் பண்ணுறதோ, இல்லை எனக்கு நிறைய வேலை வந்து நானே இழுத்து போட்டு பண்ணுவேன். ஸோ அந்த வேலையெல்லாம் நான் முடிக்கலான்னு சொல்லி நான் மார்னிங்கே சந்தைக்கு போயிட்டு வந்துடுவேங்க. இந்த வாட்டி என்னமோங்க எனக்கு அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்னும் நிறைய வெரைட்டி கீரை வகைகள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு போன உடனே தெரிஞ்சுது. ஸோ அதில் நான் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து நான் அட் தி எண்ட் வந்து என்னென்ன வாங்கினேன்னு நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அண்ட் இன்னொன்று என்னென்னா, கீரை வகைகள் வந்து இங்கே கிடைக்கிறதே கஷ்டம். அதே சேம் ஓல்டு பாலக்கு தான், ஸ்பினாச் தான் கிடைக்கும் மேக்ஸிமம், கேல் அப்புறம் அந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் இங்கே வந்தால் தான் எனக்கு வந்து எல்லாமே நம்ம ஊர் சைடில் இருக்கிறது எல்லாமே கிடைக்குது. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ். எல்லாமே வந்து நாட்டு வகைகள் தான், எதுவுமே வந்து ஃபார்ம் வகைகள் இல்லை. எனவே அது வந்து ரொம்ப நல்லதுங்க.
எனக்கு தேவையான சின்ன வெங்காயம். லாஸ்ட் டைம் வந்து அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க நாங்கள் வாங்கின சின்ன வெங்காயம். ஸோ இந்த வாட்டி வந்து 1 கிலோவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. அண்ட் நிறைய ஃப்ரூட்ஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வெரைட்டியாகவும் சாப்பிட்லாம் செஞ்சு அப்படின்னு. ஏன்னா ஒரே மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா அது சத்து வந்து பாடியில் வந்து அவ்வளோ அப்சார்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ், வெரைட்டி ஆஃப் பல்சஸ்னால் தானிய வகைகள் அதை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ விட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதுதான் பழகியிருந்தார். அவருக்கு வெஜிடபிள்ஸ்னால பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து சாப்பிட்லையோ இல்லை அவருக்கு பிடிக்கலையோ எனக்கு தெரியல. பட் அவர் சாப்பிடவே மாட்டார். பட் நான் வந்ததுக்கப்புறம் வந்து அது வெஜிடபிள்ஸா அப்படின்னு கேட்பார். இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து வெஜிடபிள்ஸ் எங்கள் வீட்டில் குக் பண்ணி கொடுப்பேன். ப்ளஸ் பசங்களுக்கும் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க. அவங்களுக்கு வந்து ஈவன் நீங்கள் பாவக்காய் வந்து சமைச்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்ருவாங்க. அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. அம்மா கசக்குது அவ்வளோதான், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அப்படி பழக்கினாதான் வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து எனக்கு இது பிடிக்கும், சூஸியாக இருக்க மாட்டாங்க சாப்பிட்ற விஷயத்தில். அது வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சூஸியாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. சாப்பாடுனா சாப்பாடு தான், அதுக்கு வந்து நாங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ என்ன சமைச்சு கொடுத்தாலும் வந்து நல்லதுன்னு சொல்லிட்டா அவங்க வந்து அதை ஏற்றுப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு சொல்லியும் நான் தந்திருக்கேன். ஸோ எனிவேஸ், ஸோ அது ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் வந்திருக்கிறது ஆஸ் யூஷுவல் ஸ்பைஸ் ஷாப்புங்க. கொஞ்சம் ஏதாவது க்ராசரிஸ் வேணும்னா பிக்கப் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ அதையும் முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போய் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு என்னென்ன நான் வாங்கியிருக்கேன்னு. வாங்கிட்டு வந்ததை கடையை விரிச்சாச்சுங்க. இதுதான் நாங்கள் இந்த வாரத்துக்கான காய்கறி. நான் நிறைய வாங்கலை, ஏன்னா வந்து காலிஃப்ளவரும் கேபேஜும் ஃப்ரிட்ஜில் இருக்குங்க. ஸோ அதனால தான் அது ரெண்டுமே வாங்கலை. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி சைஸ் மினியேச்சர் கேபேஜ், குட்டி முட்டைக்கோசு. ஸோ இதை வந்து நாங்கள் பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து ஜஸ்ட்டு 2ஆவோ இல்லை 4ஆவோ வெட்டி பொரியல் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் பூவெல்லாம் திருவி போட்டு அது சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு. அப்புறம் சாம்பாருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃபேவரெட் வந்து அந்த பூஷ்ணிக்காய். அப்புறம் பீஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பட்டாணி ஃப்ரெஷ் பீஸ் கிடச்சிது. அப்புறம் டபுள் பீன்ஸும் கிடச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன், 1/4 கிலோ. அது போதுமானது இப்போது. ஏன்னா ஃப்ரிட்ஜ்லேயும் நான் வந்து ஃப்ரெண்டு வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. முருங்கைக்காவும் அப்புறம் இது கத்திரிக்காயும் அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய். இதுவும் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் இல்லைங்க, ஒரு எனக்கு 3/4 கிலோவே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க வீட்லேயே விளைஞ்சதுன்னு. ஸோ அதுவும் இருக்குது ஃப்ரிட்ஜில். ஸோ அது நான் வந்து காலி பண்ணணும். இது வந்து நாட்டு ரகம் வாழைப்பழம். ஸோ அதுவும் வாங்கியாச்சு. கொஞ்சம் அது வந்து ஒரு 4-5 நாள் விட்டால் ரைப்பன் ஆகிடும். ஸோ அது பசங்களுக்கு சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம், அப்புறம் நாட்டு வந்து கொத்தமல்லி. இது வந்து நான் நிறையவே கொத்தமல்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான். அப்புறம் கருவேப்பிலை வந்து $2 ஒரு குட்டி பேக்கே கொடுத்துட்டாங்க, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம், இது வந்து நான் சொல்லணுங்க, இது வந்து ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம். அது வந்து காய் பலாப்பழம். இதையும் வந்து நாங்கள் வெட்டிட்டு தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதை வந்து ஒரு பருப்பு போட்டு இதை சும்மா ஒரு அவியல் மாதிரி பண்ணால் செம்ம டேஸ்ட்டுங்க. தேங்காய் எண்ணெயில் தாளித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இது என்னன்னாங்க, ஒரு ஸ்நாக் பாக்ஸ், ஸ்நாக் கவர் வந்து வீட்டுக்கு வந்தது, வந்து கொடுத்துட்டு போனாங்க. யாருன்னா என்னோடய ஹஸ்பண்டோட கொலீகுங்க. அவங்க வந்து ஃபார்மசிஸ்ட்டாக இருக்காங்க, ஹர்ஷான்னு சொல்லி. அவங்க வந்து ஃப்ரம் கர்நாடகா தான். ஸோ மேல்கோட்டை அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க, அங்கே இருக்கிறவங்க. ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் அவங்களே வீட்லேயே செஞ்சு அதை விற்கிறதா ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். ஸோ அதனால டேஸ்ட் பாருங்கள் சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்கே டேஸ்ட்டுக்கே பாருங்கப்பா எவ்வளோ அமைச்சிருக்காங்க, எவ்வளோ ஐட்டம்ஸ்னு. தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷா ஃபார் யுவர் லவ். எனக்கு வந்து எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னே தெரியல. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல வந்து நீங்கள் இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு போவீங்கன்னு. வந்து சொன்னாங்க நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தரேன் அப்படின்னு. பட் இவ்வளோ வரும்னு நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்ன பண்ணிட்டேன்னா, நான் அங்கே கொடுத்ததும் அங்கே போனதும் வந்து எல்லாத்தையும் நான் வீடியோ பண்ணிவிட்டு பண்ணணும்னு நினச்சேன். பட் தாங்க முடியல, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டேன். பட் எனிவேஸ் திருப்பியும் காட்டுறேன். பட் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. என்னென்ன தெரியுமா, தட்டு வடை, அப்புறம் முறுக்கு, அப்புறம் நெய் முறுக்கு,
அப்புறம் கோடுபலை அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில் ஒரு டிஷ். அது கோங்குராவில் வந்து ஒரு சட்னி, கோங்குரா தொக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரைஸில் சுட சுட ரைஸில் நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. அண்டு அவரை பேளை அப்படின்னா வந்து மொச்சக்கொட்டை அப்படின்னு நினைக்கிறேன் அது தமிழில். ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. அண்டு குட்டி கோடுபலை, அப்புறம் ஒரு சங்கர் போலி அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில் வந்து. அது ஒரு காரமும் பண்ணுவாங்க, ஸ்வீட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து அது கொடுத்து அமிச்சாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா இவ்வளோ வந்து ஏன்னா டேஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ப்ரொமோஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷன்னா நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருந்தால் உங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணி அவங்களுக்கும் நான் அனுப்ப போகிறேன். ஸோ தட் அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா, இப்போது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வரப்போகுது, கணேச பண்டிகை வரப்போகுது, அவங்களுக்கு பிடிச்சா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து நான் டேஸ்ட்டுக்கு பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து பார்த்தேன். அண்ட் எனக்கும் ரொம்ப பிடிச்சது, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ அண்ட் வந்து நாங்கள் இப்போது இது எங்களுக்கு வந்து கிஃப்ட்டு இல்லை ஏதாவது ஒரு ஐட்டமாக இப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது பசங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லித்தரோம். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் இந்தியாவிலேருந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி டெவலப் பண்ணிக்கணும், ஒரு க்ளோஸ் சர்க்கிளாக நீங்கள் எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட நாங்கள் வந்து இந்த குட்டி குட்டி விஷயத்தில் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான். ஸோ நான் தான் என் பெரிய பையன்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒரு ஜிப்லாக்கில் போட்டு என்னோடய பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்து அனுப்புகிறேங்க. இந்தியாவில் வந்து நான் வந்து ஐயங்காரி கோடுபலையும் அப்புறம் தட்டுவடையும் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ நான் இனிமேல் மிஸ் பண்ணுவேன்னு. இதுதான் வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நான் கொடுத்து அனுப்ப போகிற குட்டி பார்சல். டேஸ்ட்டுக்கு தாங்க, குட்டி பார்சல். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பிராஸ் கண்டெய்னரில் தான் நான் வந்து ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 15 நாள் இதில் வச்சாலும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மெல் வராது, ஆயில் ஸ்மெல் வராது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நீங்கள் எப்போ வந்து பிராஸ் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணாலும். ஸோ அது ஒரு ஸ்மால் டிப்புங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் டேயில் வந்து சாப்பாடு க்ளீனிங்கு அது இதுன்னு போச்சு. பட் இந்த குட்டி எக்ஸைட்மெண்ட்டான விஷயத்தை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.